செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116, 12, 13. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணீர்கள், நான் உனக்கு செவி கொடுப்பேன். எரேமியா 29, 12. விடுதலைக்காக கூப்பிடு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுவேனே. சங்கீதம் 91, 15. நான் அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32, 8. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 101, 15. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116, 12, 13. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6, 8. படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா, பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா. சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு, அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே படைத்தவரை பார்த்து உன் பணசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு. எல்லாம் செஞ்சு முடிச்சாரு. பாடு சலிக்காம பரம தகப்ப உன்னை இன்று கட்டி அணைப்பாரு. அழகான படைப்பே அரசெல்லாம் உனக்கு என்ன கோவமா, கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா. சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு, அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு.